இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் இளங்கோவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்பாக உரை நிகழ்த்தி இருக்கின்ற பொது உடைமை கட்சியினுடைய தமிழக தலைவர் முத்தரசன் அவர்களே, மேலும் மேடையில் இருக்கின்ற எனது அருமை சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே கடைசியாக இணைக்கப்பட்டவன் நான் என்று கருதுகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு காரணம் 2 ராணிகள். ஒன்று ஜெயராணி இங்கே இருக்கின்றார், மற்றொரு ராணி ஜான்சி ராணி, அவர் இங்கே இல்லை. ஜான்சி ராணி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மகளிர் அணியினுடைய தலைவர், இந்த ஜெயராணியினுடைய மூத்த சகோதரி. அவர் என்னை பரிந்துரைக்க இவர் என்னை இங்கே அழைத்திருக்கின்றார், அதனால் நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். நிச்சயமாக நீண்ட நேரம் பேசக்கூடிய நேரம் இல்லை. இது 10 நிமிடத்திற்குள்ளாக அல்லது 7 நிமிடத்திற்குள்ளாக என்னுடைய கருத்துக்களை நான் இங்கே முடித்துக் கொள்கின்றேன். நான் சினிமா நாடகம் பார்ப்பவன் கிடையாது, வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அரசியலுக்கு வந்த பிறகு வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல நாடகத்தை இங்கே பார்த்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் செய்தியை சற்று காரமாகவே சொல்லி இருக்கின்றீர்கள். வேகமான செய்திகள், சமுதாயத்திற்கு தேவையான செய்திகள், ஒரு சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கான செய்திகள், சமுதாயத்தின் அடித்தளத்திலே புழுக்களாகவும் பூச்சிக்களாகவும் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டிய செய்திகளை இந்த நாடகத்தின் மூலம் இங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். ஆனால் எத்தகைய பார்வையாளர்களை நாங்கள் இங்கே பெற்றிருக்கின்றோம் என்பது சற்று கேள்விக்குரியது. பெரும்பாலும் மாணவர்களாக இருந்தார்கள், பெரியவர்கள் இதுவரை இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த துப்புரவு தொழிலோடு எனக்கு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நான் டெல்லியிலே நேஷனல் SC/ST ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்ற நிறுவனத்திலே, மத்திய அரசினுடைய நிறுவனத்திலே பொது மேலாளராக பணியேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த துப்புரவு தொழில் ஒழிக்கப்பட வேண்டும், இந்த தொழிலை மக்கள் செய்யக்கூடாது, எனவே the scavenging is banned in the country என்று சொல்லி காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது, நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது 1993 இதற்கு ஒரு திட்டம் வகுத்து, இப்படி இந்த மக்களை இந்த தொழிலிலே செய்யக்கூடாது என்று சட்டம் போட்டு இந்த தொழிலை நிறுத்திவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? வேறு எந்த தொழிலையும் அவர்களுக்கு செய்ய தெரியாது. எனவே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தேசிய துப்புரவாளர் நிதி மற்றும் மேம்பாட்டு இயக்கம் கழகம் என்ற ஒன்றை நிறுவி, அதையும் நான் வேலை செய்து கொண்டிருக்கின்ற நிறுவனத்தோடு ஆரம்ப காலத்தில் இணைத்து அதற்கும் என்னை பொறுமையாளராக இருக்க செய்தார்கள். அதனால் எனக்கு சற்று அனுபவம் உண்டு. இங்கே பேசியவர்கள் எல்லாம் ஒரு முகமாக பேசினார்கள், ஒரு வகைப்பட்ட கருத்தை தான் சொன்னார்கள். ஆனால் நான் சற்று மாறுபட்டு யாரும் வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் உங்கள் யாரையும் தவிர எனக்கு இந்த துறையிலே அனுபவம் உண்டு என்று சொல்லுகின்றேன். பொது மேலாளனாக இருந்தவன். இதிலே பயனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் செய்கின்ற தொழிலை விட்டு விட்டு முன்வர விரும்பவில்லை. எல்லோரும் அல்ல, ஒரு சிலர், ஒரு 10-15% வேண்டாம், நாங்கள் இந்த வேலையைத்தான் தொடர்ந்து செய்ய போகின்றோம். காரணம், இவர்கள் எல்லாம் அரசாங்க அலுவலகங்களிலே வேலையே இருந்தவர்கள். இவர்களை ஏனென்றால் நாங்கள் முயன்றோம், you have to resign your job, close all the employment of scavengers in the offices. 1993 இது நடந்தது. மீண்டும் 2013 மீண்டும் இருந்த அரசு மறுபடியும் இதை செய்யக்கூடாது என்று தடுத்தது. பெரும்பாலும் இந்த துறைகளை நடத்துகின்ற அதிகாரிகள்
பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் இந்த பணியை எடுத்துக்கொண்ட பொழுது இதற்காக தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டார்களா என்றால் என்னுடைய கருத்து வேறு விதமான கருத்து. I don't want to go into the history what Ambedkar did, what Periyar did, etc. etc. It is irrelevant in this matter. Most of us has wasted a part of time. So இந்த அதிகாரிகள் எல்லாம் தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டார்களா என்றால் இல்லை. தவறான புள்ளி விவரங்களை எங்களுக்கு கொடுத்தார்கள். தமிழ்நாட்டிலே அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட செய்தி, தமிழ்நாட்டிலே துப்புரவு தொழில் யாரும் செய்வது கிடையாது. No dry, all dry latrines are closed in Tamil Nadu and nobody is doing this profession. Carrying the excreta on head or removing by hand is not there. கையால் இந்த மலத்தை எடுப்பதோ இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கிடையாது என்று அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு 1995-96 கொடுத்திருக்கின்றது என்பதை இங்கே இருக்கின்ற மிக சிறிய எண்ணிக்கையாக இருக்கின்ற நீங்கள் தயவு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும். So there is no seriousness, there is no interest, government is not totally committed. இந்த நிலையிலே இது சென்று கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லி இதை அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை இந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சென்று பாராளுமன்றத்திலே பேசு, சட்டமன்றத்திலே கேள். தமிழ்நாட்டிலே இந்த துப்புரவு தொழில் இல்லை என்று 1993 சர்டிபிகேட் கொடுத்திருக்கின்றீர்களே, இது உண்மையா பொய்யா என்று சட்டமன்றத்திலே கேள்வியை கேள். ஏன் அப்படி பொய் சொன்னீர்கள், இப்பொழுதாவது அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று சொல் என்ற அளவிலே சட்டமன்ற உறுப்பினர்களோ, பாராளுமன்றத்தை பொறுத்த மாட்டிலே பாராளுமன்றத்திலே இருக்கின்ற என்னை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோ இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் பொது உடைமை கொள்கையும் அறிவுலக கோமான் அரசியல் மாமேதை ஈன பிறவி என்ற ஈநிலை போக்கிட்ட ஈடற்ற செம்மல் அஞ்சா நெஞ்சினர் ஆடுகளாக வாழாதீர்கள், சிங்கங்களாக வாழுங்கள் என்று இந்திய துணை காண்டத்தின் 4 பகுதி மக்களுக்கு தன்மான உணர்வை கொடுத்த டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர். பாராளுமன்றத்திலே எனது அருமை சகோதரர் மதிமாறன் அவர்கள் சொல்லுவார் என்று நினைத்தேன். என்னை காலவையாறு விட்டீர்கள் நீங்கள். ஏனென்றால் பாராளுமன்றத்திலே பதவி ஏற்றுக்கொள்ளுகின்ற முதல் வாய்ப்பை தமிழ்நாட்டிலே இருந்து பெற்றவன் நான். திருவள்ளூர் தொகுதி நம்பர் 1 கான்ஸ்டிடுவன்சி. எத்தகைய ஒரு பாராளுமன்றத்திலே நாங்கள் இருக்கின்றோம் என்றால் மிக கேவலமான ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கின்றோம். நாங்கள் குரல் எழுப்பாவிட்டால் கத்தாவிட்டால் அங்கேயே கமண்டலத்தை மூட்டி நெருப்பை போட்டு நெய்யை ஊட்டி பூஜையை நடத்துவார்கள் பூசாரியை வைத்து என்ற ஒரு பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் நான் செய்தேன், துணிந்து சொன்னேன். முறைப்படி எழுதி கொடுத்திருக்கின்ற வாசகங்களை படித்துவிட்டு பதவியை ஏற்றுக்கொண்டு மகாத்மா காந்தி வாழ்க என்றேன். காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவன் நான். சட்டமேதை தந்தை பெரியார் அவர்கள் வாழ்க, அம்பேத்கர் அவர்கள் வாழ்க என்றேன். பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் வாழ்க என்றேன். கல்வி தன்னை திறந்த காமராஜர் வாழ்க என்று என்னுடைய முதல் எழுதலிலே சொன்னவன் நான். பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர். நான் இருக்கின்ற இடம் தவறான இடம் அல்ல, சரியான இடம். காங்கிரஸ் கட்சியில இருந்தால்தான் நீ நினைக்கின்ற ஒரு செயல்பாட்டை ஓரளவுக்காவது செய்ய முடியும். இன்றைக்கு பேசி இந்த நாடகத்திலே கூட சில கருத்துக்களை நான் பார்த்தேன். காந்தியை தாக்கியும் அம்பேத்கரும் உயர்த்தியும் பேசினீர்கள். வருத்தப்படவில்லை, நான் கோபப்படுகின்றேன் என்று நினைக்க வேண்டாம். அது சரியான முறை அல்ல. காந்தி என்றால் காங்கிரஸ் கட்சி. இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியை விட்டால் வேறு எந்த கட்சியும் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஒன்றும் சாதிக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி தான் இந்த தொழிலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நரசிம்மராவ் அவர்கள் சட்டம் கொண்டு வந்தார். அபாலிஷ் ஸ்கேவெஞ்சிங் 1993 எடுத்து பாருங்கள். அடுத்து 2013 சரியாக செய்யப்படவில்லை என்று மறுபடியும் காங்கிரஸ் கட்சி. ஆனால் இன்றைக்கு சொல்லுகின்றேன் அருமை சகோதரர்களே, ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகின்றேன். இன்றைக்கு யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், யாருடைய ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது? இது ஒரு தெய்வீகமான தொழில். எங்க யாருன்னா ப்ரொடியூசர் இங்க இருக்காங்களா? கதை வசனம் எழுதணும்லாம் யாருன்னா இருக்காங்களாங்க? அவங்க மாத்தி எழுதணும் இந்த ஸ்டோரியை. Scavenging is a godly service.
இது ஒரு தெய்வத்திற்கு செய்கின்ற தொழில். யார் சொல்றாரு? நரேந்திர மோடி சொல்றார். படிக்கிறேன் கேளுங்க. எந்த புக்ல? பக்கம் நம்பர் 48 49. நான் அரசியல் பேசவில்லை. யாரை தலைவராக கொண்டிருக்கின்றோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எங்கே இந்த கொள்கைகளை எடுத்து செல்ல முடியும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பக்கம் 48 49. புத்தகத்தின் பெயர் கர்மயோகி. தன்னை பற்றி எழுதி கொண்ட சுயசரிதை நரேந்திர மோடி. ஆங்கிலத்திலே அந்த புத்தகம் வந்திருக்கின்றது. அதை பற்றி 2 நிமிடத்தில் சொல்லுகின்றேன். அவர் எழுதிய புத்தகம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டது. நன்றாக கேளுங்கள், ஆங்கிலம் தெரிந்தவர்கள். பிறகு நானே மொழிபெயர்க்கின்றேன். மோடி qualifies the Valmiki's centuries old caste based vocation of cleaning up others filth. Sir, MP sir, kochukalu. Others filth, including toilets, as an experience in spirituality. Therani theriyungala adu? As an experience in spirituality. Modi says in the book, I do not believe that they have been doing this job just to sustain, just for food, their livelihood. Had this been so, they would not have continued with this type of job generation after generation. He adds, at some point of time, somebody must have got enlightenment, Buddha madri enlightenment, that it is their Valmiki's duty to work for the happiness of the entire society and God's. நீங்க என்னடான்னா மலை அல்றதை இவ்வளவு தாழ்வா நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நரேந்திர மோடி சொல்றார், இது தெய்வ சர்வீஸ், தெய்வ தொண்டு செய்கின்றீர்கள் நீங்கள் மலம் அள்ளுவதன் மூலம். எங்க போச்சு உங்க ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்லாம்? யார் சொல்றது? நாட் அன் ஆர்டினரி மேன். நரேந்திர மோடி சொல்லுகின்றார், மலம் அள்ளுவது தெய்வீனம். ஏதோ சாப்பாட்டுக்காக இந்த மக்கள் இதை செய்யவில்லை. தங்களுடைய முன்னோர்கள் யாரோ என்லைட்டன்மென்ட் புத்தி அறிவு பெற்று இந்த தொழில் கடவுளுக்காக செய்கின்ற தொழில். இந்த தொழிலை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இது மக்களையும் சந்தோஷப்படுத்தும், கடவுளையும் சந்தோஷப்படுத்தும் என்று இந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்லுகின்றார். இட் இஸ் a matter of shame, rubbish, stupid, nonsense, idiotic, my foot. Only Congress can save. Only Congress saved. What is the difference between Dr. Ambedkar and Gandhiji? What is the difference? They were towards the same goal of developing this country, lifting the people, including the so-called Harijans. It is a wrong word. Harijan should not be used. I am an Ambedkarite. I am Ambedkarite first, Ambedkarite last. I am second to none as far as Ambedkarism is concerned. What is the difference between Gandhi and Ambedkar? எல்லாம் கை தட்டுங்க. Because Gandhiji wanted freedom for the country. The scope of Gandhiji is பெருசு. காந்திஜியுடைய கொள்கை பெருசு, பெரிய சாதனை. அன்றைக்கு இருந்த 36-40 கோடி மக்களுக்கு சுதந்திரம் பெற்று தர வேண்டும். உடனே இன்னொரு பிக்சருக்கு வரேன். பார்லிமெண்ட். டாக்டர் அம்பேத்கர் was the law minister. The first amendment bill, அம்பேத்கர் நேருஜி சொல்றாரு, இப்ப இதை கொண்டு வந்து பிரச்சனை பண்ணாத, ஹிந்து கோட் பில். ஹிந்து கோட் பில்ல அப்புறம் வச்சுக்கலாம், இப்ப வானான்றார். ஹிந்து கோட் பில்னா இந்து மதத்தை திருத்தி அமைக்கின்ற ஒரு சட்டம். இப்ப கான்ஸ்டிடியூஷன்ல இப்ப கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனை வரும். நம்ம சபை பத்தி தெரியும், காங்கிரஸ்ல முக்காவாசி பேர் பக்தர்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஹிந்து கோட் பில்லை விட்டு விடுங்கள் டாக்டர் அவர்களை என்று அம்பேத்கரை சற்று தாஜாப்படுத்துகிறார். படுத்துவிட்டு கான்ஸ்டிடியூஷன் பைலட் பண்றாங்க. He piloted the constitution. Dr. Ambedkar wrote Article 7. One line he wrote with his pen and said, untouchability is abolished. யார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது? காந்தி அம்பேத்கருக்கு. untouchability is abolished. எத்தனையோ காங்கிரஸ் தலைவர்கள் இது கூடாது என்கின்றார்கள். நேரு சொல்லுகின்றார், இந்த untouchability இருக்கக்கூடாது, இருந்தால் இது நாட்டிற்கு நல்லதல்ல. ban untouchability என்று ஒரே வார்த்தையில் எழுதுகின்றார் டாக்டர் அம்பேத்கர். ஆர்டிகல் 17.
அடுத்து பைலட் ஆயிடுது, நல்ல கான்ஸ்டிடியூஷன், எல்லாம் புகழ்றாங்க. ரொம்ப ஷார்ட்டா பேசுறேன். புகழ்றாங்க. தென் ஹிந்து கோட் பில், டாக்டர் அம்பேத்கர் இஸ் பிரிங்கிங் a ஹிந்து கோட் பில். அண்ணா நீங்க மட்டும் தானே பேச போறீங்க, அடுத்து கொஞ்சம் நிமிஷம், 2 நிமிஷம். ஹிந்து கோட் பில் பிரஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட் நாளைக்கு. ஹிந்து கோட் பில் எதுக்காக வருது? டு ரேஷனலைஸ் இந்துயிசம், டு மாடர்னைஸ் இந்துயிசம். இந்துயிசம் வந்து ஒரு கேடு கட்ட விதமா இருக்கு. பெண்களுக்கு உரிமை கிடையாது, அடிமைகள். ஜாதி மதம் எனும் அடிப்படையிலே, ஜாதி மதம் எனும் அடிப்படையிலே மக்கள் அழுத்தி வைக்கப்படுகின்றார்கள். இந்துயிசம் should be modernized என்று ஹிந்து கோட் பில்லை கொண்டு வருகின்றார் டாக்டர் அம்பேத்கர். ஆனால் கேபினெட்ல ஒத்துக்கினாங்க ஹிந்து கோட் பில்லை கொண்டு வர்றதுக்கு. அங்க சபையில பாஸ் பண்ண முடியல, கடுமையான எதிர்ப்பு. அதான் என் பாயிண்ட். இந்து மதவாதிகள் கடுமையாக எதிர்க்கின்றார்கள். அந்த ஒரு காலகட்டத்திலே இந்தியா அன்றைக்கு இருந்தது. அதே காலத்திலே தான் காந்திஜியும் இருக்கின்றார். காந்திஜி அவர்கள் சற்று முன்பாகவே இதை தெரிந்து கொண்டார். இந்த நேரத்திலே போய் ஜாதி மதத்தையும் ஒழித்து விடு என்றால் நாட்டிற்கு சுதந்திரம் பெற முடியாது. நாடு ஜாதி மதம் எனும் அடிப்படையிலே பிரிந்து விடும். அது அப்படியே இருக்கட்டும். முதலில் வெள்ளைக்காரரை ஒழிப்போம். சுதந்திரம் பெற்றுவிட்ட பிறகு டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் இருக்கின்றார்கள். இட் இஸ் a simple matter to eradicate casteism in the country என்று காந்தி நினைத்துக் கொண்டார். அது தவறான கொள்கை, தவறான நினைப்பு. He has overestimated. இந்தியா ஃப்ரீடம் ஆயிடும், ஃப்ரீடம் ஆனது எல்லாத்தையும் நான் மாத்தி அமைச்சிருவேன், ஒரு ஜாதி இருக்கா நினைச்சார். ஒண்ண முடியல. The caste will not go in this country because we have got a person now who said that scavenging is divinely and it should continue. What the hell you are going to do? Thank you.